பிரச்சனைகளை, நம்முடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்தணும், மனுஷருக்கு தெரியப்படுத்தக்கூடாது. மனசுல இருக்கிற பிரச்சனைக்கு பதில் தருவாருங்க. பதில் தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமா தருவாரு. பிசாசு எந்த விதத்துல நம்ம என்ன பண்ணுவான்? நம்மளை வஞ்சிப்பான். பிசாசு எந்த விதத்துல நம்ம மேல என்ன பண்ணுவான்? குற்றம் கூறுவான். எந்த விதத்துல நம்ம நல்லா இருக்கக்கூடாது, கெட்டு போன்ற எண்ணம் தான் பிசாசுக்கு எண்ணம். ஆனா அதுல இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எண்ணம். எந்த விதத்திலேயாவது கடவுளுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்தணும், மனுஷருக்கு தெரியப்படுத்தக்கூடாது. காரணம் கிடையாது. மனுஷருக்கு நம்ம தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா அது தவறாயிரும். நம்ம வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். கவனிக்கிறீங்களா? பிசாசு கிரியை செய்வான். பிசாசு கிரியை செய்கிற பொழுது நம்ம பாருங்க தவறா செவி கொடுத்துருவோம். அப்படி தவறா செவி கொடுத்துட்டா நம்ம வாழ்க்கை ஒருவேளை அந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கிறது போல தோன்றினாலும் கூட அது எதிர்காலங்கள் அது என்ன பண்ணும்? பாதிக்க ஆரம்பிக்கும். எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு என்ன பண்ணுங்கள்? சோத்திரத்தினாலும் வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு எந்த விதத்திலேயாவது சோத்திரம் பண்ணிட்டு கூட கர்த்தருக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். வேண்டுதல் செய்து கூட என்ன பண்ணலாம்? தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். ஜெபம் பண்ணியாவது என்ன பண்ணலாம்? தேவனுக்கு. வேலை என்னன்னா எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துகிற வேலை. மற்ற எல்லாவற்றையும் செய்கிறது அவர் வேலை. கரங்களை தட்டுவோம். ஆமே. மற்ற எல்லாம் செய்யறது என் வேலை, தெரியப்படுத்துறது செய்யறது அவர் வேலை. இங்க கடவுள் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் குறித்து நீ என்ன பண்ணு? உன் தேவனுக்கு தெரியப்படுத்து. யாருக்கு தெரியப்படுத்த சொன்னாரு? தேவனுக்கு தெரியப்படுத்தினாரு. அப்ப நான் என் தேவனுக்கு நான் தெரியப்படுத்தினா என் தேவன் என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். எனக்கு என்ன மனசுல பிரச்சனை இருக்கிறதோ என் தேவன் என்ன பண்ணுவாருங்க? சொல்லுங்க பிரதர். என் மனசுல இருக்கிற பிரச்சனைக்கு பதில் தருவாருங்க. பதில் தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமா தருவாரு.